ஹாய் காய்ஸ். நவராத்திரியோட 2ஆம் நாள் பிரம்மச்சாரிணி அம்பாளோட கதையை கேட்கலாமா? நவராத்திரியோட 2ஆம் நாள் பூஜைக்கு உரிய பிரம்மச்சாரிணி தேவிய நம்ம சவுத்துல தேவிகளுக்கெல்லாம் தேவியான ராஜராஜேஸ்வரின்னு வழிபடுறோம். நவராத்திரியோட முதல் நாள் சைலபுத்திரி தேவிய வழிபடுறதுனால மன நிம்மதியும் மன உறுதியும் இருக்கிறது மாதிரி 2ஆம் நாள்ல பிரம்மச்சாரிணி தேவிய வழிபடுறதன் மூலமாக ஆன்மீகத்தின் முதல் படியான தவம் மற்றும் ஒழுக்கத்தை முன்னிறுத்தி கொள்கிறோம். பிரம்மச்சாரிணி அப்படின்றதோட முழு பொருள் என்ன அப்படின்னா, தவம் செய்பவள், ஒழுக்கம் பின்பற்றுபவள், ஆன்மீக வாழ்க்கையில் முழுமையாக ஈடுபடுபவள் அப்படின்னு பொருள். இவர்தான் துர்க்கையோட 2வது அவதாரம். இந்த அவதாரத்துல சிவபெருமான கணவரா பெறதுக்காக கடுமையான தவம் புரியுறாங்க. தவத்தோட முதல் நிலையா இலைகளை மட்டுமே உணவாக எடுத்து தவம் செய்யறாங்க. பின்பு வெறும் தண்ணீர் மட்டுமே கொண்டு தவம் செய்யறாங்க. இறுதியில எதுவுமே இல்லாம தவம் செய்யறாங்க. இவங்களோட ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் கடுமையான தவத்தின் காரணமாக தேவலோகத்துல இருக்க அனைவரும் அச்சப்படுறாங்க. ஒரு முறை சிவபெருமானே இவங்களோட பக்தியை சோதிக்கிறதுக்காக முனிவர் வேடமிட்டு, சிவன் உங்களுக்கு ஏற்றவர் இல்லை அப்படின்னும், அவர் ஒரு பிச்சைக்காரர், கையில பாம்பும் உடல் முழுசும் சாம்பலும் பூசி இருக்கிற அவரையா மணக்க போறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆனா பார்வதி தேவி சற்றும் தன்னோட நிலையிலிருந்து மாறாமல், சிவன் எப்படியாயினும் அவர் என் கணவரே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக தவம் இருந்திருக்காங்க. இவரோட இந்த விடாமுயற்சி, உறுதி மற்றும் பக்தி இவரோட பிரம்மச்சாரிணி தன்மையை காட்டுது. இந்த கதையின் மூலம் உறுதியான மனம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம். அதோட பக்தி மற்றும் நம்பிக்கையை முன்னிறுத்தி பிரம்மச்சாரிணி தேவிய வணங்குறதன் மூலம் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உண்மையான மனசோட நல்ல விஷயங்களை பண்ணோம் அப்படின்னா வெற்றி கண்டிப்பா கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.